நேரம். கருப்பு இல்ல நம்ம ஊர் சாமி இல்ல நம்ம பிள்ளையே பார்த்து பொறுமை பொறுமை நெருப்பு அங்கேயும் தெரியுது பாருங்க. பொறுமை பொறுமை சாமி இல்ல நம்ம அப்படியே இளைஞர பக்கத்துல அப்படியே ஒரு 10 பேர் பக்கத்துல வாங்க இளைஞர் வாங்க அப்படியே ஒரு பக்கத்துல போங்க. ஆளு 10 போங்க. ஆளு 10 பேர் வாங்க அப்படியே பின்னாடி ஏதாவது சொல்ல போது பிடிக்கும் அப்படியே. நம்ம ஊர் சாமி நம்ம மந்தையில் நம்ம கருப்பசாமி ஆடக்கூடிய நேரத்தில் யாரும் தயங்கக்கூடாது. இல்லை வாங்க மனசில் மனசில் வைக்கப்படலாம், தெய்வத்துக்கு யாரும் வைக்கப்படாதே. எல்லாம் வாங்க பொறுமை பொறுமை சாமி பொறுமையாக அடிவா சாமி. ஆனால் தயவு செய்து யாரும் செப்பல் போட்டுறாதீங்க, செப்பல் போட்டு பிடிச்சிடாதீங்க. கருப்பசாமியை கை பத்திரம் அப்படி விட்டுருங்க 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 விட்டுருங்க. நம்ம ஊர் மந்தையில கருப்பசாமி ஆடக்கூடிய நேரம். கை பத்திராங்க கை போட்டு எடுக்க மட்டும் பிடிங்க. பொறுமை 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 சாமி பொறுமை சாமி. கோழி இல்லையாப்பா? தம்பி பொறுமை பொறுமை சாமி. இல்லை நம்ம ஊர் இல்லை நம்ம மக்களை காக்க வேண்டிய நேரத்தில் பொறுமையாக அடிவா சாமி. இல்லை நம்ம ஊர் நம்ம பிள்ளைய பொறுமையாக அடிவா. அப்படியே பொறுமையாக உடனே
பொம்பைகை சத்தன கருப்பு காப்பனத்து கருப்பு கல்பனையம் ஒவ்வொரு ஆடக்கூடிய நேரம் எல்லாம் நல்லா கைத்தட்டு எல்லாம் கைத்தட்டுமா கைத்தட்டு கல்பனையா காப்பனத்து கருப்பு சத்தன கருப்பு 3 கருப்பசாமி ஆடக்கூடிய நேரம் ஓடிவா கையை கொடுத்துறாதீங்க பிடிங்க கொடுத்தாச்சு ஆளை நெச்ச போட்டு அமுக்காத அப்படி வாங்க ஒரு 10 பேர் வாங்க 60 அப்படி வாங்க அப்படியே 60 அப்படி வாங்க அப்படியே பின்னாடி கொண்டு பிடிக்கலாம்ல இளைஞர் வாங்கணும் அப்படியே அறுபா கீழே இருக்க ரைட்டை கீழே இருக்கு அப்படி பின்னாடி வாங்க பிடிக்கலாம்ல ஒரு ஆள் பிடிக்க முடியாது பிடிங்க வாங்க பின்னாடி பக்கம் தாங்கி பிடிக்க வாங்க கையாடு கொலாபடு அப்படியே கைதட்டி விசில் கொலாபடு போடு கொலாபடு அப்படியே விசில் பிடித்தா அப்படியே கொலாபடுங்கம்மா அப்படியே அண்ணே அப்படியே மெதுவாக கீழே இறக்கி விட்டு அறுபது கையில் கொடுத்துட்டு ஒதுக்கினேன் அப்படி மெதுவாக இறக்கி விட்டு அறுபது கையில் கொடுத்துரு தூக்கி உள்ள கொண்டு அப்படியே உள்ள விட்டு அப்படியே கொண்டு உள்ள அப்படியே ஆஹா மெல்ல காலை அப்படி தூக்குவேன் அப்படியே தூக்கிடுவாங்க இடுப்போட தூக்கிடுவாங்க
முன்னாடி விட்டுறாதீங்க, பின்னாடி விட்டுறாதீங்க. ஆளை 10 ரூபா பிடிச்சிக்கலாம். போடு கோலம் போடு அப்படியே. விசிலடி கோலம் போடு அப்படியே. அப்படி எப்படிங்கப்பா கொலை பண்ணுமா அப்படின்னு அப்படியே அட கொலவை தான் போடுங்களா பொம்மனை போடுங்கப்பா கொலை பண்ணுங்கப்பா காவல் தெய்வம் குலவோடு எல்லாம் குலவோடு சீட்டு ஏடு குலவரமா இல்லாம காவல் தெய்வம் குலவோடு கை வந்த ஆராதனம் பண்ணு குலவோடுமா குலவோடுமா குலவோடு எல்லாம் கொண்டு கொண்டு எல்லா தெய்வங்களுக்கும் தான் காவல் தெய்வம் கைதட்ட கொண்டாடு ஆடு ஆடு கொண்டாடு கொண்டாடு சேச்சாடு சேச்சாடியா நெருப்பு வாங்க சாமி எல்லாம் வந்துச்சு ஒண்ணும் பிரச்சனை நெருப்பு வாங்கலவா ஆளை நிமித்தி இப்படி அப்படியே
தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்கள். அதற்கெனக்கு உன்னுடைய பாதத்திற்கு கோடி மலர்களை சேகரித்து அனுப்பிடுகிறேன். தம்பி கருப்பான், இப்பொழுது உங்கள் இருவர் எதற்காக அழைத்தே தெரியுமா? ஒரு எல்லைகளை ஆபத்து ஆபத்து என்று ஒரு பெண்ணாக மட்டும் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சீக்கிரமாக செல்ல வேண்டும். சென்று பார்க்க வேண்டும். நாம் ஒன்று சேர்ந்தால் வேட்டையாடுவது வழக்கம். உண்மைதான். இன்று வேட்டை ஆசை வந்துவிட்டது. சரி, வேட்டையாடி கொண்டு வரப்பட வேண்டும் தம்பி. ஆகட்டும். வேட்டைக்கு போக மாட்டா வெள்ளமதாடுப்பு வாடா தம்பி கருப்பு இனி வழிகளில் கருப்பா எடுத்து ஓடி வாடா தம்பி கருப்பா எடுத்து ஓடி வர சின்ன கருப்பு சின்ன கருப்பு தம்பி கருப்பா விரட்டி பிடிக்க வேண்டும். அட காடைக்குத்தா கருப்பா கண்ணி வப்பா கண்ணி வப்பா பார்த்து வருகிறேன். முதல் முறையாக காதமுடன் கண்ணியிலே கருங்குருவி சிக்கிவிட்டதுன்னா இந்த கருப்பன் எப்பொழுது வேட்டைக்கு சென்றாலும் மாற்றமாக இருப்பதில்லை. வேண்டை கூட தப்புனது கிடையாது.
வைக்கக்கூடிய கட்டி வெளிமாறுகிறது. சரி, விடக்கூடாது, விடக்கூடாது. வலையை மாற்றி கட்டி அடுத்த திமிழ் பிடிக்க வேண்டும். ஆகட்டும். அதை சிட்டுக்குத்தான் கருப்பா கண்ணி வைப்பாங்க, கண்ணி வைப்பாங்க. அடியோரோ அழகா கண்ணி வைப்பாங்க. அதை சிட்டுக்குத்தான் கண்ணி வைப்போம், பெரியமா கண்ணி வைப்போம். அதை திடீரோ சிட்டுக்குத்தான் கருப்பா கண்ணி வைப்போம். பார்த்து வருகின்றேன். சுற்று வரும் அண்ணம்மா கண்ணியில சிறுகுருவி சித்தோடும் கண்ணியிலே சிறுகுருவி சிக்கிவிட்டதன்னா விட்டுவிடு. சரி, இதை தாயாக ஒட்டுவிட்டு காணிக்கையாக நடித்துவிட்டு வலையை மாற்றி கண்ணி வைப்போம். நாம சொல்ல தோற கொக்கிற்காக வைத்த ஒரு கட்டி. உண்மைதான், அதுல என்ன இருக்கு? பார்த்து வருகின்றேன். கொக்கு போடுவோம் கண்ணிலை குருவி வந்து கொக்கு வரக்கூடிய கண்ணிலை குருவி வந்து மாட்டி விட்டதா? விட்டுவிடு. இதையும் தாயாருக்கு பாலகாணிக்காக செலுத்தி விட்டு மேலே வலையை எப்படி கட்ட வேண்டும் தெரியுமா? எப்படி? இதுவரை சின்னம் சிறு பறவைகளுக்கு கட்டி வைத்தோம். இப்பொழுது பெரியதாக ஒரு ஈவனுக்கு கட்டி வைக்க வேண்டும். கட்டி வைப்போம் நாம மலையோரா சுட்டிருப்போம். மானுக்கு கட்டி வைத்தோம். மானாக ஒருத்தர் ஓடியது. அநேக தூரம் நாங்கள் ஓடி வெள்ள மயிலாக நுழைந்து வெள்ள மயிலாக மாறி கண்ணுமாபுரி எல்லைக்கிளை சென்றுவிட்டது. அந்த கண்ணுமாபுரி எல்லைக்கிளை ஆபத்தில் நுழைக்க தாயாக ஒருத்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்.